இதே போல இந்த வெள்ளி முதலீடுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஒண்ணு வெள்ளிய வந்து ஆவண வெள்ளி கட்டியாக வாங்கலாம் அல்லது ஆபரணமாகவும் வாங்கலாம். இத தவிர நம்ம ஏற்கனவே நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது இடிஎஃப் மீதான முதலீடுகளாகவும் நாம் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. வெள்ளி இடிஎஃப் நம்ம வாங்குறோம். சில்லர் இடிஎஃப்ன்னு நம்ம சொல்றோம். இது வந்து பங்குச்சந்தையில பட்டியலிடப்பட்ட இருக்கு. இதில வந்து இடிஎஃப் வாங்கும்போது இப்போ சென்ற வாரத்தில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக பெரிய அளவுல ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. கிட்டத்தட்ட 15 முதல் 20% என்ற அளவுக்கு அனைத்து இடிஎஃப் முதலீடுகளுமே எல்லாமே பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்தித்தது. அப்படி என்றால் நம்ம வந்து எல்லாம் இடிஎஃப் வாங்கலாம்னு சொல்லும்போது ஏன் அந்த விலையேற்றம் காணப்பட்டது? அப்படின்னு பார்த்தாக்கா, நிச்சயமாக இடிஎஃப்ல வந்து ஒரு அண்டர்லைங் அசெட்டாக சில்வர் காணப்பட்டாலும், அதற்கு ஒரு பிரீமியம் குடுத்து நம்ம வந்து அதில வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது, அது அது நம்முடைய முதலீடுகளுக்கு நம்மை அறியாமலேயே நாம் அதிக விலை கொடுத்து வாங்கும்போது, அதனுடைய விலையேற்றம் வந்து ஒரு ஸ்பெக்குலேஷனும் அதில சேர்ந்து காணப்படுகிறது. ஆகவே ஒரு நேரத்தில பார்த்தீங்கன்னா, பிசிக்கல்ல இருக்கிற ட்ரேடிங் உடைய விலைக்கும் பார்க்கும்போது, ஒரு யூனிட்டினுடைய வெள்ளியினுடைய விலைக்கும் பார்க்கும்போது, மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் காணப்பட்டால், அதிலிருந்து சற்று ஒதுங்கி இருப்பது நல்லது. எப்போதுமே வந்து ஒரு கரெக்ஷன்ல தான் வாங்கணுமே தவிர, நேரடியாக முதலீடு செய்தால், பகுதி பகுதியாக பிரித்து முதலீடு செய்தால் நிச்சயமாக ஜெயிக்கலாம்.